இனிய உறவுகளை எல்லோருக்கும் இனிய காலை வணக்கத்துல உங்க சொன்னிமா நம்ம ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம் தான் யாரா இருக்கட்டும் அதுக்கு நம்ம தகுதியானவங்களான்னு பத்தி யோசிக்கணும். இதுவே தரங்கட்டது. இது சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துக்கிட்டு இருக்குது. இது உட்கார்ந்துக்கிட்டு மகனுக்கு இனிமே அவனுடைய லைஃப்பை பார்க்கணும், இனிமே அவனுடைய அவனுக்கு என்னென்ன சேர்மானம் எந்தெந்த சேர்க்கணும். சேர்மானத்தை பற்றியெல்லாம் பேசாத. சேத்துக்குள்ளே இருக்கிறவளே, நீ ஏன் அடுத்தவ புருஷன் கூட சோத்துக்காக இருக்கிறவ, நீ எதுக்கு உட்காந்துக்கிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ற? யாராவது நல்லா கேளுங்க, தன்னுடைய பிள்ளைய என்னைய மாதிரி நல்லா அவன் ஹைட்டுப்பா, எனக்கு மேல வளர்ந்துருக்கான்ப்பா, ஏன் அவங்க அப்பா மாதிரி நல்லா ஹைட்டா இருக்கான்ப்பா, இப்படி கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்தவ புருஷனை அடுத்த பிள்ளையோட அப்பனை நிப்பாட்டிக்கிட்டு இவரை விட என் பிள்ளை ஹைட் ஆயிட்டான்டா, வளர்த்தி ஆயிட்டான்டா சொல்லு. அது எவன் பத்த பிள்ளையோ? நீயும் ஹைட் இல்லை, ஓலாவும் ஹைட் இல்லை, நீயும் படிப்பு இல்லை, ஓலாவும் படிப்பு இல்லை. அப்போ எவன் பத்த எந்த மகராசன் கொடுத்துட்டு போயிருக்கிறானோ அந்த பிள்ளை அவ்வளோ அறிவாளியாக நல்லா ஹைட்டு வெயிட்டுமா இருக்கேன். இம்பிடுத்தேன் தருதலை ஐட்டத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டேன். இந்த ஐட்டத்துக்கு ஒரு அறிவாளி பிள்ளையே கொடுத்துட்டு போயிட்டேன். இது வவுத்துல பிறந்துக்கிட்டு இது தர வேண்டி முண்டை, தோளுக்கு மிஞ்சினா தோளேன், அவ்வளோ பெரிய பையன். நாளைக்கு வரப்போறேன்னு தெரியுமில்ல. 2 நாளைக்கு முன்னாடி போய் ஊர் கோயிலுக்கெல்லாம் துறந்து அம்மா பெரிய மண்பானைய சட்டியை காமிக்கலாமா? உனக்கு கொஞ்சமாக சோறு தான் திங்கிறியா சொத்து? அடியே குடியாரி, இனிமே நீ என்ன யோசிக்க போற? இதெல்லாம் வீடியோ பார்த்துருப்பேன்ல. இனி எப்படி மீடியாவில் அவன் எப்படி நிற்பான்? தான் படித்த படிப்பை மீடியா முன்னாடி நான் 10th பாஸு, 12th பாஸு, காலேஜுக்கு போகிறேன் இப்படிலாம் நம்ம போஸ்ட் போட்டு பிள்ளைங்க பேரண்ட்ஸுங்களோட நின்று பேசி நான் பார்த்துருக்கேன். இப்படி தரங்கட்டவா அடுத்தவ புருஷனை ஆட்டி படைச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு சேர்மானத்தை பற்றி நீ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு சேர்மானத்தை பற்றி பேசுகிற. பக்கத்தில் நின்னா அவன் எப்படி உன் மூஞ்சியை காமிப்பேன்? கேட்டா அவனுக்கு கூச்சமாக இருக்கு. மீடியாவே ஆத்தாவே இப்படி திறந்து ஓட்டுக்கிட்டு கிடந்தா அப்புறம் அவன் கூச்சப்படுறேன். முன்னெல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு கூச்சம் இருக்குப்பா, ஆம்பளை பிள்ளைய கூச்சப்படுது. அவ சரி உனக்கு பிறந்ததுனால. அறிவுட்ட நாய், எச்சக்கலை நாய் இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுது. 3 மாதம் ஆகும் யோசிக்கிறது. முச்சந்தியில் நின்றுட்டா நீ 3 மாதம் யோசிச்சாலும் நீ எப்படி யோசிச்சாலும் காலேஜ் எங்கே இருக்குது, அந்த காலேஜில் இருந்த மணிக்கு ஹாஸ்டல் எங்கே இருக்குன்னு நீ அப்படி யோசிக்கிறவ. ஏன்னா குதிரைக்கும் குடிக்கும், குதிரை ஓட்டத்துக்கும் குடிக்கிறதுக்கும் நீ எப்படி உன் பிரவேசியை நீ செட் பண்ணுவன்றது எங்களுக்கு தெரியாதா? இது 1 மாதத்துலேயே அடுத்த பிள்ளைக்கு 1 மாதத்துலேயே பொண்ணு வாக்குன்னு நினைக்கிறவளாச்சுல. அதனால் 1 மாதத்துல நீ எல்லா வேலையும் பண்ணிடுவ, சோழியை முடிச்சிருவ. நீ அப்படிப்பட்ட நீ எல்லாம் அட்வைஸ்லாம் பண்ணாத. அன்னைக்கே நான் சொன்னேன்ல அட்வைஸ் பண்ணாதண்டு. ஆயா சரி, நான் ஏதோ ஆத்தா ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டேன்டா, இன்னைக்கு என் புள்ள காலேஜ் படிக்க போகிறேன், அப்போ அந்த ஃப்யூச்சரை பற்றி தான் நான் யோசிப்பேன். அதனால இனிமே இவ அடுத்த புருஷனை விட்டுப்புட்டு சேர்மானத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு எனக்கு இதுவே போதுமென்ற மனமே. ஒரு குடும்பத்தை ஆட்டி படைச்ச உசாரி 50 பவுன் நகை சேர்த்து 10 லட்சம் வீடு ஒத்தி பார்த்து இப்போ பாடையில் வீடு கட்ட போகிற. எல்லாம் நம்ம சேர்த்து வச்சு போனது போட்டணும் விடுறையா. அந்த ஆள் நெஞ்சு வலி குஞ்சு வலி இம்புட்டு நோய் இருக்கல, நோய் வாய்ப்பட்டவனை போட்டு இப்படி ஆட்டி படைக்கலாமா? உசாரி விட்டுறேன். அது எப்படி 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 அப்படி கை குழந்தையோட இவர் உனக்கு வாழ்க்கை கொடுத்தாரா? கணவனால கைவிடப்பட்டவண்டு. ஏண்டி நாராயணாயா, உனக்குலாம் சோறு தான் திங்கிறியா? அவன் 14 வயசு பையடி, இப்போ 6வது வருஷம் தொடங்கி இருக்குது. டிக்டாக் போய் எத்தனை வருஷங்க ஆகுது? இப்போ 6வது வருஷம் தொடங்கி இருக்குது. இப்போ 20 வயசு அவனுக்கு தொடங்கிருச்சு. 17 வயசுல காலேஜ் போவாங்க எல்லா பிள்ளைகளும். இவ 2 வருஷத்தை முங்கா போட்டுட்டான். முக்கி முனி அம்மா இங்கிட்டு போய் அங்கிட்டு போய் லோலாயி வீடு மாற்ற அதை மாற்ற இதை மாற்ற 2 வருஷம் அவன் படிப்பு குட்டி சோறா போச்சு. இப்போ 20 வயசு ஆம்பளை, அப்புறம் அவன் இருக்க மாட்டானா? அதனால நீ எல்லாம் அட்வைஸ் கொடுக்காத. ஐயோ பிறந்த குழந்தைய கை குழந்தையோட வந்தது மாதிரி அவன் பார்க்கல இம்மினிக்கானே பிள்ளைடா, அதுவும் கற்றுக்கிட்டு ஆமாம் ஜாமி போட்டுக்கிட்டு இருக்குது நார நாய். பாரு, உனக்கு ஒரு கல்யாண வயசில் ஒரு புள்ள இருக்குது, அவனுக்கு காலகாலத்தில் ஒரு கடை தண்ணியை வச்சுட்டு நம்ம வாயால் தானே அந்த கடை போச்சு வேலை பார்க்குற ஒரு சாப்பு. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமாக அவன் நல்லபடியா அவன் பொண்டாட்டியை தூக்கி இப்படி கொஞ்சிற நேரத்தில் நீ அடுத்தையும் பொண்டாட்டியை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீ. உனக்கு அறிவில்லை? அவன் ஒரு வெக்கங்கட்ட ஆக்கங்கட்ட கூவ அவள் எம்புட்டு உன் மண்டையை கழுவுறா. எம்புட்டு அவள் காரியா இருக்கா. 2 நாளைக்கு கோவரிச்சிற மாதிரி எப்படி பாருங்களேன். கோவிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போகிறாளாம், நினப்பு பூரா பிரியாணியை பற்றி பிரியாணி கறியை பற்றி யோசிக்க. ஏச்சக்கடை நாயை, நீயும் ஓசிச்சோறு. நாங்கள் என் புருஷன் வீட்டில் நான் வாங்கி சாப்பிட்றேன், என் புருஷன் காசில் வாங்கி. நீ யார்? நீ ரொம்ப பேசுன்னு வச்சுக்கவேன், நான் உன்னை வேறு மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போயிடுவேன். உன்னை நீ நீ இனிமேல் அவங்க கூட இருக்கவே முடியாத அளவுக்கு ஆக்கி போடுவேன். சும்மா இந்த 3 ரகசியம் முச்சந்தி நீ எல்லாம் ரகசியத்தை பற்றியில் பேசாத ரைட்டா? பேசுனதே திருப்பி உனக்கே போர் அடிக்கல. சல்லையா இல்லையாடா நாதாரி நாயே?
அவரே பார்த்து ஆச்சரியப்படுறாரா? அப்படியா? என்னமோ இம்மனிக்கான பிள்ளைய எங்கேயோ விட்டுப்புட்டு இப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் வந்த பார்த்து அவர் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. என்ன மாசம் மாசம் வர்றவன் தானே, என்னங்கடி ஓட்டுறீங்க? திலீப்பா, உனக்கு ஒரு சல்யூட்டுடா. சூப்பர். அவமானம், அசிங்கம், வெக்கப்பட்ட தருணம். நல்ல மாவே. எந்த அப்பன் பிள்ளையோ, ஐயோ ஐயோ, என்ன வருது இப்ப. முன்னாவது எதையோ கூட்டணு ஏதோ சொல்றதுக்கா இப்ப ஜெயிக்க முடிஞ்சா? அவன் ஆம்பளடி, அவன் ஆம்பளை. அடுத்த வீட்டு ஆம்பளை ஆட்டி படைச்சு பும்பும் மாடு மாதிரி மண்டைய ஆட்ட வைக்கிறது இது உன்னால முடியுமா? இப்ப பேசுடி. அவனை ஒரு ஹாய் சொல்ல சொல்லு, ஒரு வணக்கம் சொல்லி சொல்லுடி. அடி பொட்ட நாயி, பொறம்போக்கு குஞ்சாமணி. முடிஞ்சா? சூப்பருடா. கிளைமேக்ஸ் இனிமே தான் உனக்கு வேற லெவல். அன்னைக்கு மீடியா அப்படி அடி நார நாயே. இப்போ நீ அவன் இப்போ அவனுடைய ரியாக்ஷனை வச்சு நாங்கள் சொல்கிறோம் எல்லாருமே. நீங்கள் இந்த தூக்கி தாளாட்டுறீங்கல்ல, தாளாட்ட நான் பிறந்தேன் தாலே தாலேலோ அப்படின்னு, அதெல்லாம் வீடியோலாம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். எஃபெக்ட் ஹெவியாக இருக்குது. அத்தா இவ்வளோ வயலுக முன்னாடியும் தொடர்ந்து தொப்புளை காமிச்சிட்டு வந்திருக்கிறாளே. பம்பரை விடுவோமா, அதை விடுவோமா, இதை விட ஏண்டி உன் வயசு புள்ள தானடி, உன் வயசு பிள்ளைய தானே பூரா அக்கா அக்கான் தம்பி 4 பேரும் சேர்ந்து எனக்கு தாலி கட்டுங்கடா, என்னை கூட்டிகிட்டு போங்கடாங்கிறியடி வெக்கங்கிட்ட கூவ. இன்னும் அந்த வீடியோவெல்லாம் சிக்கு பாய் பார்க்கடையில இந்த அனுப்பி வைக்கிற ராசாக்கு அனுப்பி வச்சா மட்டும் என்ன ஓடி வந்துருவாரா? கண்டென்ட்னு சொல்லி நீ அப்படியே சமாளிச்சுப்ப. அந்த அதுவும் உளுத்தது கண்டென்ட்டுக்குனாலும் ஒரு லாஜிக் இல்லை. அத்தனை பிள்ளைகிட்டையும் சொல்கிறா, உங்களுக்கு வெள்ளை பாயசம்னா பிடிக்கும்லடா, வாங்கடா வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்றா. நீங்களாம் என்னை அவங்க வாய்னாரே அக்கான்றாங்க. நீங்கள் என்னை அக்கான்னு சொல்கிறீங்களா இல்லை வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களாடான்னு கேட்குறா. வெக்கங்கட்ட ஆக்கங்கட்ட கூவ. வெள்ளை பாயாசம் யார் யார் குடிக்க வாரீங்கன்னு கேட்குற. ஏண்டி ஆக்கங்கட்ட கூவ, இந்த பாயாசத்துக்கு தான் இங்கே வந்து நிற்கிறியான்னு சொல்லி நீயே குடிச்சுப்புட்டு நீயே போய் கொடுக்குற ஆக்கங்கட்ட நார நாய். இவ்வளோலாம் ஒரு தோலுக்கு மிஞ்சின ஒரு பையனை வச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் பேசலாமா? சாப்பிட்ற எந்த பொருளையாவது நாசமான போனவளே, நீ பேசுகிற விஷயங்கள் தாண்டி நினைவுக்கு வரும் யாருக்கா இருந்தாலும். பாயாசமாக இருக்கட்டும், வாழைப்பழம் சாப்பிட்ற ஒரு பொருளாக இருக்கட்டும், எத்தனை விஷயங்களை சொருகுறது, இறக்குறது, தாவுறது. நேற்று முந்தா நாள் நைட்டு கூட ஏதோ ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறாரு. என்னமோ ஒன்று சார்ஜரை போடுன்னு. ஆமாம், நீ சொருகுறதும் நான் எடுக்கிறதும், நீ சொருகுறதும் நான் அசிங்கமல்ல வேசி. இதெல்லாம் அவன் பார்க்கத்தானே செய்வான். ஏண்டி பரதேசி நாயே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. இப்படி அடி டபுள் மீனிங்கி. ஒரு ஆம்பளையை விட பயங்கர டீப்பா போறியடி உள்ளக்க. அவ்வளவு. ஏன்னா அனுபவம், தொழில் அவன் மைண்ட் வாய்ஸ் ஓடும். அடி இந்த ஐட்டத்துக்கு போயா நான் மகனா பிறக்கணும். இப்படி லோலாயித்தனம் பண்ணி அடுத்தவன் குடும்பத்தை அவன் இங்கே உண்மையிலே சத்தியமாக சரிங்க. நேரில் நம்ம தம்பியை வேணாம் திலீப்பாவை பார்த்துருக்குறேன். நான் சூப்பர் கேரக்டர். தலை நிமிந்து பார்க்குறதுக்கே அவன் அஞ்சுறாங்க. அந்த அவ்வளோ ஒரு கூச்சம் அந்த பையன். அந்த கூச்சத்தை கூட இந்த நாரம் முண்டை என் பிள்ளைக்கு ஹார்மோன் ஏதோ சுரக்குது, அவனை கொண்டு போய் மும்பைக்கு கொண்டு போய் பொம்பளை பிள்ளையா மாற்ற போகிறேன்டா நாரன் நாய். உனக்கு தான் எந்த வெக்கம் இல்லை, கூச்சம் இல்லை, நார நாய். ஒரு ஆம்பளை சிங்கம் பிள்ளைய அவனை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறோம். தருதலை முண்டை, நல்ல நோஸ்கட்டு, அசிங்கப்பட்டு நல்லவளாக இருந்தால் தொங்கு. நார நாய சி வெக்கங்கட்ட முண்டை.